இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அது மாத்திரமில்லை, இன்ற நாளில் கூட தேர்வு எழுத போகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஒரு ஆயத்தம், நீங்கள் அதுபோல தான் இப்போ எக்ஸாம் எழுதுவதற்காக ஒரு ஆயத்தமாக இருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? ஜெயம் கொடுப்பார். அவர் கொடுக்காதது யாரும் கொடுக்க முடியாது. கர்த்தர் நமக்கு நிச்சயமாக ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஆயத்தம் என்பது அது ஒரு கடமையாய் காணப்படுகிறது. அது மாத்திரமில்லை, ஒவ்வொருவருக்கும் அது இருக்கிற ஒரு ஆயத்தமாக இருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஒரு போர் வீரன் போருக்கு செல்லும் முன்னு தன் குதிரையை பலப்படுத்தி அதற்கு பயிற்சி அளித்து ஆயுதங்களை சரிபார்ப்பான். அதுக்கு முன்னாடி போர் வீரன் என்ன பண்ணுவான்? இதெல்லாம் பயிற்சிப்பித்து கொள்ளுவான். அப்படி இருந்தும் அது யாரால் கிடைக்கும்னு பார்த்தா, ஜெயமோ கர்த்தரால் வரும். எவ்வளவுதான் சிறந்த குதிரை வீரர் இருந்தாலும், நவீன ஆயுதங்கள் இருந்தாலும், இறுதி வெற்றி கர்த்தருடைய கையிலிருந்து தான் நமக்கு வரும். அதே போல் எவ்வளோதான் படித்து என்னதான் திறமை இருந்தாலும், நம்ம எக்ஸாம் எழுதப்படும் பொழுது நம்ம மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதே சமயத்தில் கர்த்தர் மேலேயும் நம்ம நம்பிக்கை வச்சோமா, கட்டாயமாக ஒரு ஞானத்தை அருளுகிற தேவன். இந்த வசனம் சொல்லிடுச்சு, நம்ம அப்போ படிக்காமல் போயிட்டு எக்ஸாம் எழுதி இந்த வசனத்தை மட்டும் நம்ம சொன்னாக்கா கடவுள் நமக்கு அற்புதம் செஞ்சிருவாருன்னு நினைக்காதீங்க. அப்படியே இல்லை. நீங்கள் ஆயத்தமாக்கப்படுறீங்க, அந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் எக்ஸாம் எழுதப்படும் பொழுது உங்களுக்கு ஞானத்தை அவர் என்ன பண்ணுவார்? உங்கள் மறைந்து போகாதபடிக்கு அதுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவ்வளோதான். அதை விட்டுட்டு எனக்கு அவர் செஞ்சிருவாருன்னு நினைக்காதீங்க. அப்படியாய் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு கதையை நான் உங்ககிட்ட சொல்லி அதுக்கப்புறமா நான் செபிக்க விரும்புகிறேன். ஒரு காலத்தில் ஒரு சிறந்த போர் வீரன் இருந்தானா. அவன் என்ன பண்ணுவான்? போர் குதிரையும் இருந்தது. போர் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, தன் குதிரையை சும்மா விட மாட்டான். தினம் அதுக்கு சத்தான உணவு கொடுத்து, நல்ல கால்களுக்கு லாடம் அடித்து, மிக கடினமான பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருந்தாங்க. இதை பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்களாம், இப்போ தான் போர் இல்லையே, ஏன் எவ்வளோ கஷ்டப்படுதுற அந்த குதிரையை? அது ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படி சொல்லி கேட்டதுக்கு, அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், அந்த போர் வீரன், யுத்தம் எப்போது வரும் என்று யாருக்கு தெரியாது. வரும்போது என் குதிரையை தளர விடாதபடி அதை நான் என்ன பண்ணுறேன், இப்பொழுதே அதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற சொல்லி. ஒரு நாள் திடீர்னு போர் வந்துச்சு. ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் நின்றானார்கள். எதிர்பட மிக பெருசாக இருந்துச்சான். நம்ம போர் வீரன் மட்டும் தன் குதிரையை மீது ஏறி பாய்ந்து சென்று, அந்த குதிரை பார்த்தா புயல் வேகத்தில் ஓடி தடைகளை தாண்டி குதித்தது. அந்த வீரனுடைய வாள் வீச்சை விட குதிரையின் வேகம் எதிரிகளை நிலைக்குலைய செய்தது. அந்த அளவுக்கு அந்த குதிரையை ஆயத்தப்படுத்தியிருந்ததை பார்க்க முடிகிறது. அவன் அந்த போரின் இறுதியில் மிக சிறிய படையை கொண்டு நல்ல ஒரு வெற்றி பெற்றான் என்று அந்த கதையின் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக அந்த போர் வீரன் சொல்கிறாரு, நான் குதிரையை தயார் செய்தது உண்மைதான், ஆனால் அந்த போர்க்காலத்தில் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பித்தது, இந்த வெற்றியை கொடுத்தது கடவுளுடைய கிருபைதான் சொல்லி அவங்க சொன்னதை பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய சோம்பல் தன்மையும், நம்ம சோம்பேறியாக இருக்கவும் கூடாது. போர் வீரன் குதிரையை தயார் செய்யாமல் இருந்திருந்தால் கடவுள் வெற்றி கொடுத்துருக்க முடியுமா? முடியாது. நம்ம அதே போல் நம்முடைய உழைப்பு இருக்கணும், கடவுளுடைய கிரியும் நம்ம என்ன பண்ணணும்? தரணும். அது மாத்திரம் இல்லை, ஒரு அதிசயம் நடக்குதுன்னா 100% உழைப்பும் கொடுக்கணும், அதே போல் கடவுள் மீதும் நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை விட்டுட்டு எனக்கு நான் கடவுள் பார்த்துக்குவார்னா, கடவுள் மேலே எல்லாத்தையும் போட்டால் எப்படி? நம்மளும் அதுக்கு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். அப்படியா எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், தம்பி தங்கச்சிகளுக்கும் நான் சொல்லுவது, நீங்கள் படித்து ஆயத்தப்படுங்க. அதே சமயத்தில் அவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். அதுக்குன்னு முழுசாக அவர் மேலே நீங்கள் இருக்கிறத விட கர்த்தர் மேலே நீங்கள்
இருப்பதை விட உங்கள் மேலேயும் கர்த்தர் மேலேயும் நம்பிக்கை வைங்க. அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள பரமபிதாவே, இந்த அழகான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற உம்முடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் உம்முடைய துணையை நாடுகிறேன். இயேசுவே, என் கடமைகளை சரியாக செய்யவும், சோம்பேறித்தனம் இல்லாமல் கடினமான உழைக்கவும் எனக்கு ஞானத்தையும் பலத்தையும் தாரும். என் தரப்பில் செய்ய வேண்டிய எல்லா ஆயத்தங்களையும் நான் உண்மையோடு உத்தமத்தோடு செய்ய எனக்கு உதவி செய்யும். அதே வேளையில் ஆண்டவரே, என் பலத்தையும் என் திறமையோ நம்பி நான் பெருமை கொள்ளாதபடி என்னை காத்து கொள்ளும் ஜெயம் உம்மால வரும் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். என் முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து தந்து தடைகளை நீக்கி எனக்கு வெற்றியை தருவீர். எல்லாம் புகழும் மேன்மையும் உமக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.